தினமொரு வசனம். பிலிப்பியர் 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். விளக்கம். நாம் சந்தோஷமாக இருப்பதற்கு பொதுவாக சில காரணங்கள் தேவைப்படுகிறது. நல்ல செய்தி வந்தால் சந்தோஷப்படுகிறோம், பணம் கிடைத்தால் சந்தோஷப்படுகிறோம், நம்முடைய விருப்பம் நிறைவேறினால் சந்தோஷப்படுகிறோம், நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்மை மதித்தால் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். ஆனால் அந்த மகிழ்ச்சி பெரும்பாலும் சூழ்நிலையை சார்ந்ததாக இருக்கிறது. சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருந்தால் மகிழ்ச்சி, சூழ்நிலை மாறினால் மகிழ்ச்சி போய்விடுகிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிற மகிழ்ச்சி அதைவிட வித்தியாசமானது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். இங்கே ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கிறது, கர்த்தருக்குள். அதாவது நம்முடைய சந்தோஷத்தின் அடிப்படை சூழ்நிலை அல்ல, கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். பவுல் இந்த வார்த்தைகளை எழுதிய சூழ்நிலையை நினைத்து பாருங்கள். அவர் சுகமாகவும் வசதியாகவும் இருந்து கொண்டு இந்த வார்த்தைகளை எழுதவில்லை. அவர் சிறையில் இருந்த போதுதான் பிலிப்பியர் நிருபத்தை எழுதியார். சிறை என்பது சந்தோஷப்படுவதற்கான இடமல்ல. ஆனால் பவுலின் சந்தோஷம் சிறையின் கதவுகளால் கட்டுப்படுத்தப்படவில்லை. ஏன்? அவருடைய சந்தோஷத்தின் காரணம் சூழ்நிலை அல்ல, கிறிஸ்து. இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய பாடம் கிடைக்கிறது. நம்முடைய சந்தோஷத்தை பணத்தோடு இணைத்து விட்டால் பணம் குறைந்தவுடன் நாமும் சோர்ந்து விடுவோம். நம்முடைய சந்தோஷத்தை மனிதர்களோடு இணைத்து விட்டால் அவர்கள் மாறும்போது நாமும் உடைந்து விடுவோம். நம்முடைய சந்தோஷத்தை உடல் ஆரோக்கியத்தோடு மட்டும் இணைத்து விட்டால் சிரமம் வரும்போது மனம் தளர்ந்து விடும். ஆனால் நம்முடைய சந்தோஷத்தை கிறிஸ்துவோடு இணைத்து விட்டால் சூழ்நிலைகள் மாறினாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு நிலையான நம்பிக்கை இருக்கும். இதன் அர்த்தம் கிறிஸ்தவர்களுக்கு துக்கம் வரக்கூடாது என்பது அல்ல. இயேசுவை நேசித்தவர்களுக்கும் கண்ணீர் வந்திருக்கிறது. தாவீது சங்கீதங்களில் தன்னுடைய வேதனையை வெளிப்படையாக சொன்னார். எலியா சோர்ந்து போனார். யோபு மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்தார். ஆனால் அவர்கள் தங்கள் துக்கத்தின் நடுவிலும் தேவனை விட்டுவிடவில்லை. கிறிஸ்துவே சந்தோஷம் என்பது கண்ணீர் இல்லாத வாழ்க்கை அல்ல, கண்ணீரின் நடுவிலும் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை. ஒரு குழந்தை தந்தையின் கையை பிடித்து கொண்டு இருட்டான இடத்தில் நடக்கும்போது இருள் இருக்கிறது என்பதால் அது பயப்படாமல் இருக்கலாம், ஏனெனில் அதன் தந்தை அருகில் இருக்கிறார். அதே போல வாழ்க்கையின் இருள் நிறைந்த காலம் வந்தாலும் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை நமக்கு உள்ளத்தில் சந்தோஷத்தை தரும். இன்று உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் நீங்கள் விரும்பியபடி நடக்காமல் இருக்கலாம். ஒரு பிரச்சனை இருக்கலாம், ஒரு ஜெபத்திற்கு பதில் இன்னும் வராமல் இருக்கலாம், ஒரு உறவில் காயம் இருக்கலாம், எதிர்காலம் தெளிவாக தெரியாமல் இருக்கலாம். அந்த சூழ்நிலையில் உங்களிடம் நீங்கள் ஒரு கேள்வி கேளுங்கள். என்னிடம் எல்லாம் இருக்கிறதா என்று அல்ல, என்னோடு இயேசு இருக்கிறாரா? அதற்கான பதில் ஆம் என்றால் உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை இருக்கிறது. உலகம் கொடுக்கும் சந்தோஷம் சூழ்நிலையோடு வந்து போகலாம். ஆனால் கிறிஸ்து கொடுக்கும் சந்தோஷம் நம் உள்ளத்தில் வேரூன்றும் போது கஷ்டத்தின் நடுவிலும் சமாதானத்துடன் நிற்க முடியும். அதனால்தான் பவுல் சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று மீண்டும் வலியுறுத்துகிறார். இன்று ஒரு தீர்மானம் எடுங்கள். என் சந்தோஷத்தை சூழ்நிலைகளின் கைகளில் கொடுக்க மாட்டேன். என் சந்தோஷத்தின் காரணமாகிய கிறிஸ்துவை பற்றி கொள்வேன். அப்போது பிரச்சனைகள் வந்தாலும் உங்கள் உள்ளத்தில் நம்பிக்கை இருக்கும், கண்ணீர் வந்தாலும் விசுவாசம் இருக்கும், காத்திருக்க வேண்டி இருந்தாலும் பொறுமை இருக்கும். ஏனெனில் உங்கள் சந்தோஷத்தின் ஆதாரம் மாறாத தேவன். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, என் சந்தோஷம் சூழ்நிலைகளை சார்ந்து இருக்காமல் எப்போதும் உம்மை சார்ந்திருக்க உதவும். கஷ்டங்களின் நடுவிலும் உம்மை நம்பி சமாதானத்துடனும் சந்தோஷத்துடனும் வாழ எனக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமீன்.